ஸோ ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவை எட்டலை அப்படின்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமே போயிட்டு அமெரிக்கா வந்து இது இப்போதைக்கு தாக்குதல் செய்யுமான தாக்குதல் செய்யாது. அவருக்கு பெரும் பின்னடைவு அமெரிக்காக்குள்ளேயே இருக்கு. நான் சொல்றது ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பெரும் பின்னடைவு உள்ள இருக்கு. சைனாவும் அந்த இடத்துல அவங்களுடைய வேவு கப்பலை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்துன்னா, ஆனால் சவுதியோட அழுத்தத்தினால்தான் இந்த ஈரான் மீது தாக்குதல் அப்படிங்கிறத அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஈரான் மீது மேபி ஒரு அடையாளத்துக்காக வேணா ஒரு குண்டு போடலாமே தவிர, சோவியத் யூனியன் எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆச்சோ அந்த மாதிரி அமெரிக்கா கீழே சென்று கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஷியாமலா ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் அண்ட் வீல்ஸ் டாக்டர் சுவாமிநாதன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான் இந்த பிரச்சனை வந்து சமீப நாட்களாக ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஈரான் வந்து பேச்சுவார்த்தை அமெரிக்கா கூட நடத்திட்டு இருக்கதாகவும், இன்னைக்கு வந்து ஜெனீவாவில் வந்து பேச்சுவார்த்தை நடக்க போறதாகவுமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவை எட்டலை அப்படின்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் என்ன நடக்குது? தாக்குதல் நடத்தாது. அமெரிக்கா வந்து பல டைவர்ஷன்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அவருடைய ஸ்டேட் ஆஃப் த, அதாவது ஒரு அவங்களுடைய அவையில பேசுவாங்க. பிரசிடென்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் எல்லாருமே கூடி பேசுற மாதிரி அவங்க வந்து சோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசல வந்து அவர் பேசுறதுல பல முரணாக இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து பேசுறதே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதா இருக்கு. அதாவது அவர் வந்து நல்ல ஒரு டைவர்ஷன் போடுறாரு. ஸோ அவர் வெனிசுலால, உலகத்துக்கே சொல்றேன் என்னன்னா, நாம வந்து ரெண்டே விஷயத்துல இந்த 2 மாசத்தை விட்டோம். ஒன்று பெங்குவின், இன்னொன்று குரங்கு. இது ரெண்டுத்தையும் பத்தி பேசி ஒரு பக்கம் வெனிசுலா புரிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து மெக்சிகோல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே விட்டோம். ஓகே, நம்ம ஈரானை பார்த்துட்டு இருக்கோம், காசாவை பார்த்துட்டு இருக்கோம், இஸ்ரேல, அப்புறமா உக்ரைனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்புறமா மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கமே தவிர டைவர்ஷன்ல பல விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இது இப்போதைக்கு தாக்குதல் செய்யுமான தாக்குதல் செய்யாது. அவருக்கு பெரும் பின்னடைவு அமெரிக்காக்குள்ளேயே இருக்கு. நான் சொல்றது ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பெரும் பின்னடைவு உள்ள இருக்கு. அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்களும் இப்போ அந்த அளவுக்கு முன்ன மாதிரி இருக்கான்னு தெரியல. சைனாவும் அந்த இடத்துல அவங்களுடைய வேவு கப்பலை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு என்ன சொல்றது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஈரானும் ரஷ்யா, ஆமா, பயிற்சி, ஒரு பாதுகாப்பு பயிற்சின்னு சொல்லிட்டு ஈரான், ரஷ்யா, சைனா கூட 3 பேருமே சேர்ந்து பண்ணாங்க. போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பிரிக்ஸ்ல எல்லாருமே, இந்தியாவை தவிர மிச்ச எல்லாருமே வந்து இந்த அரபிக்கடல் பக்கத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணாங்க, ஒரு பயிற்சி அப்படின்ட்டு. இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய பார்வையில சொல்லணும்னா, இது தாக்குதல்லாம் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. அப்படியே தாக்குதல் பண்ணா அமெரிக்கா பண்ணாது, வேற ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் பண்ண மாதிரி வச்சுட்டு அதுக்கு பின்புலமா அமெரிக்கா இன்னி வரைக்கும் வந்தாங்க. 1914 முதல் உலக போர் ஆரம்பிக்குது. அப்போ பெருசாலாம் எதுவும் வரல. அதே மாதிரி 1939 2ஆம் உலக போர் ஆரம்பிக்குது. அப்போ உடனேலாம் அவங்க வரல அமெரிக்கா, கடைசியில தான் வருவாங்க. அதே மாதிரி முன்னாடி யாரையாவது தள்ளுவாங்க. ஸோ நீ போய் முதல்ல அடி, நான் பின்னாடி வரேன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, அமெரிக்கா வந்து முதல் தாக்குதல் இந்த போன வாட்டி ஈரான் மீது அந்த அணு உலை மீது, அணு ஆராய்ச்சி மையத்தின் மீது தாக்குதல் செஞ்சா கூட முதல் தாக்குதல் இஸ்ரேல் தான் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கவர் பண்ற மாதிரி தான் வந்து அமெரிக்கா வந்து B2 பாம்பர் யூஸ் பண்ணாங்களே தவிர, அமெரிக்காவை டைரக்டா போய் தாக்குதல் பண்ணுச்சான்னா பண்ணல. அதே மாதிரி இன்னைக்கு தான் தாக்குவேன். அமெரிக்காவோட பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து மொத்தமாக தான் போவாங்களே தவிர தனியாலாம் அமெரிக்கா போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிற நிலைமையில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு உதவி செய்யாது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்துன்னா இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், அவ்வளவுதான். ஏன்னா வந்து UK வந்து பேஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இடத்த வந்து நீங்க வான்பரப்பை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு
சம்மதம் தெரிவிக்கல. ஆனா இப்போ வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காதாலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம 2 பேருமே இதே விஷயத்தை பத்தி போன மாசம் பேசும்போது நான் சொன்னேன். கண்டிப்பா இந்த போரே, அதாவது இந்த எஸ்கலேஷனே யாரால வருது அப்படின்னா சவுதி அரேபியால தான் வருது. ஏன்னா அதாவது சண்டை வரும் நல்லா கலப்பி விட்டாச்சு. ஸோ இப்போ நல்ல பீக்கில் நல்லா சூடாயிட்டு இருக்கும் போது இப்போ நான் ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டேன்னா ஈரானுக்கு குளிர் விட்டு போயிடும். இதுதான் வந்து சவுதி அரேபியாவுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம். என்னன்னா இப்போ நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேருக்குன்னா ஒரு அடையாளத்துக்குன்னா ஒரு குண்டு போடு அப்படிங்கறதா சவுதி அரேபியாவோட ஒரு வாதமா இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து இப்போ குளிர் விட்டு போயிடும், நான் வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி ஆயிடும். அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம், அதாவது இந்த பெர்ஷியன் கல்ஃபுக்கு, அதாவது இந்த இருக்கு இல்லையா ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், ஸோ அதுக்கு 2 பக்கமும் தகராறு பிடிச்சவங்க. ஸோ ஒரு பக்கம் ஷியா மெஜாரிட்டி, இன்னொரு பக்கம் சுன்னி மெஜாரிட்டி. ஸோ இப்போ இவங்க வந்து அமெரிக்கா கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுன்னி மெஜாரிட்டியில் இருக்க பெரிய கண்ட்ரி வந்து இவங்க சவுதி அரேபியா. அதுவும் இல்லாமல் இந்த மக்கா மதீனா வந்து 2 பேருக்குமே காமன் தான், இருந்தாலுமே அது வந்து அவங்களுடைய கஸ்டோடியில் தான் இருக்கு. கஸ்டோடியன் ஆஃப் த மாஸ் தான் அந்த நாட்டோடைய ராஜாவா இருப்பாங்க மோஸ்ட்லி. அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. என்னன்னா இந்த பக்கம் வந்து ஈரான்ல டெமோக்ரஸி இல்ல, அடக்குமுறை இருக்கு. சரியா, அயட்டோலா கோமினிய ரெஜிம் சேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் என்னத்துக்காக சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, டெமோக்ரஸி இல்ல, ஆனா அங்க வந்து பிரசிடென்ட்னு ஒன்னு இருக்காங்க. அவங்களோட கட்டமைப்பு 2 இருக்கு. சோ பிரசிடென்ட் ஒரு பக்கம் இருப்பாங்க, அயட்டோலா கோமினி அவர் வந்து ஒரு பக்கத்துல இருப்பாரு, சுப்ரீம் லீடர்னு ஒன்னு இருப்பாரு. ஆனா மக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுப்பாங்க, பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. சோ இதை மாத்த முடியுமா, மாத்த முடியும். சோ நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ ஐஆர்ஜிசி ஒரு பக்கம், அதாவது ரெஜிமை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஐஆர்ஜிசியும், பீப்புளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆர்மி இருக்கு. இவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து குழப்பமான ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சவுதி அரேபியாவுக்கு வாங்க, இந்த ஏதாவது ரூல் அப்ளை ஆகுதா பாருங்க. ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா என்னைக்குமே டெமோக்ரஸி பத்தி சவுதி அரேபியாக்கோ இல்ல மற்ற எந்த நாட்டுக்கும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்றதை அவங்க கேட்கற வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு அந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சொன்ன அதே பாயிண்ட்டுக்கே போனாலுமே சவுதி உண்மையிலேயே அதை கேட்டுதான் நம்மளுக்கு தெரியாது. சவுதி கேட்டதா சொன்னா கூட நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சதுதான் ஒரு யூனிபோலார் வேர்ல்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆர்டர் மாறணும்னா கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனா சவுதியோட அழுத்தத்தினால் தான் இந்த ஈரான் மீது தாக்குதல் அப்படிங்கறத அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்போதைக்கு தாக்குதல் பண்ணாம போயிட்டா சவுதி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இந்த யார் பெரிய என்ன அப்படின்ற மாதிரி வரும்போது, ஷியா பிரிவா சுன்னி பிரிவா அப்படின்னும் போது அவன் பெரிய அண்ணான்ற மாதிரி காமிச்சுப்பான். ஸோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அவமானமா இருக்கும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல இருந்து எப்படி வெளில போனாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கும் அப்படின்றது அமெரிக்காவுடைய தரப்புல சவுதி அரேபியா சொல்லிதான் நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒரு காமிச்சு ஈரான் மீது மேபி ஒரு அடையாளத்துக்காக வேணா ஒரு குண்டு போடலாமே தவிர ஃபுல் ஃபிளட்ஜ்டு வாரா வருமானா இப்ப இருக்க நிலைமையில சைனாவும் ரஷ்யாவும் இது வந்து நீங்க 2 பேரோட மாத்திரம் போக மாட்டீங்க, இது வந்து ரீஜனல் கான்ஃபிளிக்டா ஆகும்ன்றத சொல்லியாச்சு. அதனால அமெரிக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மறைப்பதற்காகவும் இழந்து வரும் டாலர் ஹெகிமோனி, ஸோ அதையும் மறைப்பதற்காகவும் உள்ள அவர் பேசுறதை கேளுங்களேன். அந்த SO2ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. அது வந்து எப்படி அமெரிக்க மக்கள் எடுத்துக்கிறாங்க. நம்ம கடந்த காணொலியில் நிறைய பேசியிருக்கோம். இது வந்து ஒருவேளை தாக்குதல் நடத்தப்பட்ட அப்படின்னா சைனாவோ ரஷ்யாவோ அவங்களோட இன்வால்வும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கடந்த காணொலியில் பேசியிருக்கோம். ஸோ இப்போ அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தாக்குதல் நடக்குது அப்படின்னா இப்போ இன்வால்வ் ஆவாங்களா? ஏன்னா ரஷ்யா இப்போ இருக்க நிலைமைக்கு அவங்க உக்ரைனோட அந்த வாரம் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ரஷ்யாவோட நிலைமைக்கு இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்களா? கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் வாரில் வின் பண்ணுறாங்க. சரியா, ரஷ்யா வந்து உக்ரைன் வாரில் நீங்கள் சொல்கிற மாதிரி பலத்த சேதத்தை சந்தித்து கொண்டு உள்ள பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா உள்ள இருக்க மாதிரி ரஷ்யாவுக்குள்ள பிரச்சனை இல்லை, சைனாக்குள்ள பிரச்சனை இருக்கு. சைனாக்குள்ள வந்து அந்த குழப்பங்கள் இருக்கு. அதாவது சில சமயத்துல வெளிப்படையா தெரியலனாலும் உள்ள இருக்கிற குழப்பத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு போர் அப்படின்னு ஒரு எஸ்கலேட் ஆச்சுன்னா 2 பேருக்குமே, அதாவது சைனாவுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நம்ம சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுவான், டைவர்ஷன் காமிச்சு. ரஷ்யா வந்து ஆல்ரெடி தே ஆர் வின்னிங் தேர் வார் தேர். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சைனாவை இந்த பக்கம் வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து சைனாவுக்கு வந்து பேக்கிங் பண்ணுவாங்க ரஷ்யா. இவ்வளோ நாள் யாரெல்லாம் ஒன்னா இருந்தாங்களோ அதாவது வேற ஒருத்தர முன்னிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இது வந்து ரீஜனல் எஸ்கலேஷனாக தான் ஆகும். அதான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு பிராந்திய யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால அமெரிக்கா இதை செய்வாங்களான்னா, ஆல்ரெடி வந்து நீங்க இன்னொரு சைட்ல நம்ம முக்கியமான நியூஸ் நம்ம வந்து மிஸ் பண்றோம். என்னன்னா ஜப்பான், சவுத் கொரியா, தைவான், இது 3த்துல இருக்கிற ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா திரும்ப பெறுகிறது. இந்த செய்தி வந்து ரொம்ப இந்த தனிவரவன் படத்துல 5வது பக்கம் 6வது பக்கத்துல பொட்டி செய்தியா வரும்னு சொல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கார்னரா இருக்கு. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தியா நான் பாக்குறேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன், ஜெர்மனி வந்து அமெரிக்காவோட வசால் ஸ்டேட் முன்னாடி, இப்ப கிடையாது. பிரான்ஸ் வந்து அமெரிக்காவோட வசால் ஸ்டேட்டா தான் இருந்தது. இட்டாலியும் அப்படிதான், சவுத் கொரியாவும் அப்படிதான், ஜப்பானும் அப்படிதான், அதே மாதிரி தைவானும் அவங்களுடைய பகடக்காயா தான் இருக்கு. சரியா, ஸோ இப்படிதான் இந்த 6 நாடுகளை வைத்து அவங்க வந்து எவ்வளோ இந்த பக்கம் நம்மளுடைய வேண்டப்பட்ட நம்ம வந்து பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு நாடு விட்டு வச்சிருக்கோம் தெரியுமா உலகத்துல, நம்மளோட
பார்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. சரியா, நம்ம இடத்த கூட வளைச்சு போட்டுருக்காங்க பாகிஸ்தான். இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அமெரிக்கா இஸ் அன் எம்பையர். இது வந்து அமெரிக்கா ஒரு நாடு கிடையாது, அது வந்து ஒரு யூகே கிட்ட இருந்து அவங்க ஸ்வீகரிச்சுட்டாங்க, ஸ்வீகார புத்திரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா வந்து யூகேல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜையோ டெமோக்ரஸியோ இண்டிபெண்டன்ஸோ மாத்திரம் வாங்கிக்கல, எம்பையரையும் சேர்த்து, அதாவது ஹெகிமோனி இம்பீரியலிசமும் ஹெகிமோனியும் அங்கேருந்து போயிடுச்சு. ஸோ அப்போ அதே மாதிரி எம்பையராக தான் பார்க்கணும் யூஎஸ்ஏ. குவாமில் இவங்க இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆயுதங்கள் தளவாடங்களை குறைக்கிறார்கள், திரும்ப போகிறாங்க. ஏன் போகிறாங்க? நீ தான் நல்லா இருக்கேன், அதாவது அந்த உரையில் வந்து நாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம், போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஜெயிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் பேசினார்ல. இப்போ எதுக்கு இவங்க எடுத்துன்னு போகிறாங்க இது? ஸோ இங்கே என்னென்னா பணம் கிடையாது, 38 ட்ரில்லியன் கடன். ஸோ அந்த கடனை கட்ட முடியாது, பேஸ் வெளியில் வச்சிங்கன்னா பணம் செலவு பண்ணும், அதனாலே திரும்ப ஒன்று குறையும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லாத்துலேயுமே பேஸ். அதாவது இட் இஸ் வைசர், அதாவது இந்த மாதிரி குறைக்கிறதுன்றது நல்லது. ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் இவங்க வந்து செய்கன்ல, அதாவது நான் சொல்றது வியட்நாமில் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஹெலிகாப்டரில் மொத்த பேர் அள்ளி போட்டுன்னு எல்லாம் ஓடி போனாங்களோ, ஆப்கானிஸ்தானில் எப்படி காபூல்ல இருந்து மொத்தமாக ஃப்ளைட்ல இருந்து கீழே வந்து செத்தான், ஃப்ளைட் டயர்ல பிடிச்சி தொங்கின்னு போனவங்கலாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விழுந்து சாகாம எல்லா ஊர்ல இருந்தும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெகுலேட் திஸ் திங், அதாவது இது வரைக்கும் போதும் அசிங்கப்பட்டது, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களா குறைச்சி வெளியில போறதுன்றது நல்லது. ஸோ அதுக்கான ஒரு மூவாக தான் அவங்க எடுக்கிறாங்க. அதனால சைனாவோ ரஷ்யாவோ இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை இனிமேல் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் வைக்கணும்னாலும் கஷ்டம். இப்படி ஃப்ராங்க் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துங்க, தெர் இஸ் நோ குளோபல் பவர் நோ. உலகத்துக்கான ஒரு பெரிய பவர்னு ஒன்று ரெண்டு இருந்தது, பைபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்ற யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோவியத் யூனியன் வந்த பிறகு ஒரே ஒரு நாடு மாத்திரம் தான் உலகத்தில் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வச்சிருந்தது, பெரிய ஸ்தானத்தில் அமெரிக்கா. ஸோ அது யூனிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இப்போ அவங்களோட ஸ்தானத்தை இழக்கிறாங்கன்னா தெர் இஸ் நோ குளோபல் பவர், ரீஜனல் பவர்ஸ் தான் இனிமேல் வருவாங்க. அப்போ அங்கங்கே அவன் தான் தலையெடுப்பான். ஆஸ் அ குளோபல் லீடிங் குளோபல் பவர் தே ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் சம்திங் டு சம்ஒன். இதை கொடுத்துட்டு தான் போனவங்க. அப்படி கொடுக்காம போனாங்கன்னா இது பெரிய கவோஸ்ல போய் முடியும். நான் திரும்ப சொல்றேன், இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரேட் டீல் வரணும். ஏன்னா அமெரிக்கா வந்து சோவியத் யூனியன் 1980 லேட்டர் 1980s எப்படி இருந்ததோ அந்த மெட்ரிக்ஸை இப்போ அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். சோவியத் யூனியன் எப்படி டிசன்டிகிரேட் ஆச்சோ அந்த மாதிரி அமெரிக்கா கீழே சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்தியா கண்டிப்பாக அமெரிக்காவோட ட்ரேட் டீல் போட்டே ஆகணும். இவ்வளோ பேசுறியே, டி டாலரைசேஷன் பற்றி பேசுகிறோம், ஹெகிமோனி பற்றி பேசுகிறோம், நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஆனால் கண்டிப்பாக ட்ரேட் டீல் நடந்தே ஆகணும். ட்ரேட் டீல் நடந்தால் மாத்திரம்தான் ரெண்டு நாட்டுக்குமே உலக அமைதிக்கு நல்லது. ஓகே, நான் சொல்கிறது வந்து வாட் வி ஆர் டீலிங் வித் இஸ் லைக் பெரிய இஷ்யூனா எந்த மாதிரியான டீல் நினைக்கிறீங்க? எது நான் சொல்றது இப்ப இருக்க அந்த 0-18 சொல்லி ஒரு மாதிரி குழப்பம் பண்ணி, ஸோ இவரு நம்ம ஒன்று சொல்றோம், அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்தியாஸ் கமிட்டட்னாங்க, அப்புறமா இந்தியாஸ் அக்ரீடுனாங்க, அப்புறமா இந்தியா இன்டென்ஸ் டு ஹாவ் அ 500 பில்லியன் டீல். சரி, இந்த மாதிரிலாம் இல்லாம ஒழுங்கான ஒரு ரெண்டு பேருமே ஒத்துக்கிற மாதிரி ஒரு டீல், ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு காமிச்சு, ஆமாப்பா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம், ட்ரம்ப் மாதிரி பெரிய ட்ரூத் சோஷியல்ல பெரிய போஸ்ட் எல்லாம் போடாம உண்மையிலே ப்ளூரிபிஸ் யூனம்னு போட்டு சத்தியமேவ ஜெயத்தேன்னு போட்டு ரெண்டு லோகோவும் போட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு, ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப், இந்த பக்கம் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டீலை பத்தி தான் நான் பேசுறேன். அது வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிற மாதிரி இரண்டு மக்களுக்கும் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படுமானால் அது வந்து வின்வின் சிச்சுவேஷன்ல உலகத்துக்கு நல்லது. நான் சொல்றது அமெரிக்காவுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லதுன்னு நான் சொல்லல. நான் சொல்றது உலக அமைதிக்கான ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நடக்காம நான் சொல்றேன், நான் வாட் எவர் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், அது அந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னா இட் வில் பி என்ன சொல்ற ஒரு பெரிய குழப்பமான உலகத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப பெரிய ஆபத்தான உலகமாகவும் இருக்கும். ஓகே, பெஞ்சமின் நேத்தன்யாஹூவை சந்திச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இஸ்ரேல் சென்றிருக்கார். ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகாலாம் சென்றிருக்கதாலாம் செய்திகள் வருது. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பயணம்? 70 ஆண்டுகள் கழித்து சென்ற முதல் பிரதமர் அப்படின்ற ஒரு இதை பெருமையை நரேந்திர மோடி அவர்கள் பெற்றார். ஓகே, அதே 7 ஆண்டுகள் கழித்து, அவங்க ஊர்லயும் குழப்பம், நம்ம ஊர்லயும் குழப்பம். ஸோ அதனால 7 ஆண்டுகள் கழித்து, நடுவில் கோவிடு. ஸோ அந்த வரவேற்புலேருந்தே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய நட்பு நாடு அப்படின்ட்டு. ஓகே, அதாவது சிவிலைசேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. இவெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க, அப்படிலாம் தெரியுமா உனக்கு சிவிலைசேஷன்? வரலாறு படிங்க. நீங்க வந்து வெள்ளைக்காரன் கொடுத்த வரலாறு படிக்காதீங்க. ரெண்டு பேருமே வெள்ளைக்காரனால பாதிக்கப்பட்டவங்க. ஓகே, ஒரு ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரி, ஒரு ஜூயிஷ் மெஜாரிட்டி கண்ட்ரின்னு எடுத்துங்க. ரெண்டு ஜூயிஷ் கண்ட்ரிலேயே ஒரே கண்ட்ரி தான் நம்ம வந்து இந்து மெஜாரிட்டி கண்ட்ரி. நேபாள் இருந்தாலும் அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரோலில் போச்சு, அப்புறம் மாறி ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஸோ வி ஆர் 100 பில்லியன் பீப்புள் இருக்கோம், 100 கோடி பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் ஆன் த வேர்ல்டு, என்ன சொல்றதுன்னா நியூ வேர்ல்டு ஆர்டரில் இருக்கும். ஸோ இஸ்ரேல்
இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இந்தியாவில் இருக்க மைனஸ் பாயிண்ட்ஸ் இஸ்ரேலில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இது ரெண்டு மெர்ஜ் பண்ணணும்னா அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே மாதிரி பாலஸ்தீன் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா அமெரிக்காவில் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்றது வந்து மிச்சர் மாமா வெர்ஷன் 2. அவ்வளோதான். நான் வந்து இதை திருப்பி சொல்கிறேன். ஏன்னா ஐநா சபை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இருக்கும்போது போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒன்று தனியாக கொண்டு வர்றாரு ட்ரம்ப். எதுக்காக கொண்டு வர்றாரு? ஐநா தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அப்போ ஐநா சபையை கழிச்சிடுங்க. சும்மா பைசா மாத்திரம் வாங்கிட்டு இந்தியாவிலேருந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க 60 ஆர்கனைசேஷனை ஒரே தனிச்சையாக நான் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து வெளில போகிறேன், எனக்கு வேணுன்றப்ப வச்சுப்பேன், வேணான்றப்ப விட்டுருவேன் அப்படின்னா ஒரு ஐநா சபைன்னு ஒன்று இருக்கிறது வேஸ்ட்டு. சரி, ஐநா பொது சபையில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் நிறைய குழப்பம்லாம் வருது. 143 நாடுகள் பாலஸ்தீனுக்கு தனி அந்தஸ்து, தனி நாடு அந்தஸ்து. அதாவது நான் சொல்றது வந்து இப்போ அப்சர்வர் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பார்வையாளர் தேசம், அவங்க வந்து ஃபுல் ஸ்டேட்ஹுட் கிடையாது. 143 நாடுகள் அவங்களுக்கு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுன்னு சொல்றான். 9 பேர் வந்து எதிர்க்கிறான், 25 பேர் லீவ் போட்டு போயிட்டான், ஆப்சென்ட். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கப்புறமா இது வரைக்கும் பாலஸ்தீனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டேட்ஹுட் கிடையாது. பாரதம் 2 நாடுகளுக்கான தியரி தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் பாரதம் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் சொல்லுமா அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா, அந்த பாராளுமன்றத்தோடைய உயரிய விருது அப்படின்றது, அந்த ஸ்பீக்கர் அதாவது பேச்சாளர் அப்படின்றது அந்த அவார்டு வாங்கியிருக்காரு அவர். கூட தீவிரவாதத்தை பத்தி கூட பேசியிருக்காரு. அதுதான் சொல்றேன். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. அதுக்கப்புறமா காசாவுடைய மறு கட்டமைப்புக்கான முன்னேற்பாடுகளை முதல்லயே செய்ய சொல்லுச்சு இந்தியா. ஓகேவா, இந்தியா வந்து பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது, இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது, அமைதியின் பக்கம் நிற்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் முதல்லயே இஸ்ரேலோடைய உயரிய விருது வாங்கியாச்சு, பாலஸ்தீனோட உயரிய விருது வாங்கியாச்சு. இது வந்து பார்லிமெண்ட்டோடது. ஓகே, பார்லிமெண்ட்டோட உயரிய விருது வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அங்கே போயும் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் நிற்போம். இதுக்கு ஒன்று நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தியா எப்படி பேசுகிறாங்க பார்த்தியானா, நம்ம 2 பேருமே விக்டிம். நம்ம 2 பேருமே, அதாவது இஸ்ரேலும் இந்தியாவும் என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பார்டர் வச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. பாதுகாப்பு நம்ம வச்சிருக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரையும். நம்ம ஃப்ரீயாக இப்போ அமெரிக்கா கனடா பார்டர் எப்படி இருக்கு, அது மாதிரி ஏன் நம்மளால வச்சுக்க முடியல? ஸோ நீ மெக்சிகோ பார்டரில் வால் கட்டுற, நான் எல்லா பக்கமும் வால் கட்ட வேண்டியதாக இருக்குது உங்களோட ப்ராப்ளம்னால. ஸோ அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை 2 நாடுகளுக்கும் நிலவ வேண்டுமானா கண்டிப்பாக பயங்கரவாதத்தை எதிர்த்து தான் நிறுத்த வேண்டும். ஸோ அதனால் அதுக்கான ஆக்ஷன் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, அது இந்தியா கண்டிப்பாக இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறதான்னா பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியா இஸ்ரேல் பக்கம் தான் நிற்க வேண்டும். இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 80வது முறையாக சொல்கிறாரு நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்தினேன். அதாவது சமீபத்தில் நடந்த பகல்காம் அட்டாக் அப்போ. ஸோ அது வந்து ஒரு வாரம் எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் தான் அதை பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சேன். ஷபாஸ் ஷெரீப் வந்து என்கிட்ட சொன்னார், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 3.5 கோடி மக்களும் வந்து இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ஸோ அதை வந்து ரொம்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட நான் தான் இந்த இதை வாரம் எஸ்கலேட் ஆகாமல் நிறுத்தினதுன்னு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 80வது முறையாக ஒரு தலைவர், அதுவும் கிட்டத்தட்ட உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவர், ஸோ அந்த பொசிஷன்லாம் இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதை திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? ஜெர்மனியில் ஹிட்லருக்கு அப்புறமா பதவி ஏற்றவர் வந்து ஜோசப் கோபிள்ஸ். அவர் வந்து ஒரு முத்த உதிர்த்தார் முன்னாடி. ஒரே பொய்யை திரும்ப மாற்றி சொல்லினே இருந்தோம்னா அது பொய் உண்மையாயிரும். அந்த மாதிரி ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபரேஷன் பேப்பர் கிளிப்ன்ற பேர்ல ஜெர்மனில நாஜி ஜெர்மனியில இருந்த, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்றேன், நாஜி ஜெர்மனியில இருந்த விஞ்ஞானிகள்லாம் அப்படியே கொத்தா தூக்கின்னு போய் கப்பல்ல அமெரிக்காக்குள்ள வச்சு அப்படி கிரியேட் செய்யப்பட்டதான் நாசா. பேர் கூட பாருங்க கிட்டத்தட்ட ஒத்துப்போம். சரியா, அதுக்கப்புறம் நாட்டோ. ஸோ இதெல்லாம் நாஜி ஜெர்மனியோட ரெமினன்ஸ். ஓகே, இது வந்து அந்த பக்கம் போனவொடனே மறு வச்சவொடனே அது நல்ல, மறு இல்லாத போது கெட்டவன். அதனால அதே மாதிரி வார்த்தையை திரும்ப சொல்லிட்டே இருந்தோம்னா நல்லது, அது கரெக்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தப்பு. முதல் விஷயம், இந்தியா வந்து இட்ஸ் அ சாவரன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வி டோன்ட் ஆன்சர் டு எனிஒன். ரெண்டாவது விஷயம், பாரத பிரதமரும் சரி, பாரத வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, நம்மளுடைய ராணுவ அமைச்சரும் டைரக்டா சொல்லிட்டாங்க, மிலிட்ரி ஜெனரல்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லியாச்சு, இது நாங்களே நிறுத்தினதா, பாகிஸ்தான் கேட்டாங்க நாங்கள் நிறுத்தணும்ட்டு. இதில் வந்து 3வது நாட்டுக்கான இடமே கிடையாது. நம்ம இந்த சிம்லா ஒப்பந்தமோ ஐநா சபையில் போய் அழுவுறதோ இந்த அரசாங்கம் செய்யாது. சரியா, நான் ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கும்போது சாம் மேனக்ஸை கேட்காம போய் சிம்லாவில் கையெழுத்து போட்டு வந்தாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. முடியாதுன்னா முடியாது தான். நான் நிறுத்தினேன், பாகிஸ்தான் கேட்டாங்க நான் நிறுத்தினேன்றது தான் பாரத பிரதமர் அவர்களுடைய ஹையஸ்ட் ஆஃபீஸ். அவள் தான். அடுத்தது பிரசிடென்ட் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ஸோ மேபி அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இந்தியாவில் ஒரு ஜனாதிபதி சொன்னா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல
இது பொய். ஓகே, அந்த பொய்யை அவர் எங்க சொன்னாலுமே அது பொய் தான். அமெரிக்க செனட்ல சொன்னாலும் பொய் தான், சோட்டூர்ல சொன்னாலும் பொய் தான். அதை அப்படியே வச்சிருங்க. இன்னொரு பக்கம் எடுத்துப்போம். இந்தியா அதை செய்யுமா அப்படின்னா செய்யாது. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, சபாஸ் ஷெரீப் மேல குண்டு போட்டிருப்பாங்கன்னு. அமெரிக்கா செய்யறதெல்லாம் இந்தியா செய்யாதுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் அமெரிக்கா மாத்திரம் தான் செய்ய முடியும். அடுத்த நாட்டுல சிவிலியன் பாப்புலேஷன் மேல போய் குண்டு போடுறது என்ன, நான் சொல்ல ஜப்பான்ல ஓகே, அமைதியா இருக்கக்கூடிய அமைதி மக்கள் பேசினே இருக்கும்போது குண்டு போட்டா நம்ம 2 பேர் வேப்பரைஸ் ஆயிடும். அவ்வளவு பெரிய குண்டு எடுத்துன்னு வந்து போட வேண்டியது. அப்புறம் வந்து அடுத்த நாட்டு தலைவர்களை வந்து தாக்குதல் பண்ண வேண்டியது. ஹெலிகாப்டர்ல கொண்டு போயிட்டு ஒரு வேற ஒரு நாட்டோடைய அதிபரை வந்து கடத்தின்னு வர்றது. இதெல்லாம் இந்தியா செய்யாது. ஓகே, இந்தியா என்ன செய்யும் அப்படின்னா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும். துல்லிய தாக்குதலா இருக்கும். பக்கத்து வீடு அப்படியே நிற்கும். தீவிரவாதி தங்கி இருந்த முகாம் அப்படியே கொத்தா ஊழும் உள்ள. ஓகேவா? அதுக்கப்புறமா அதுக்கு பதிலடி கொடுத்தீங்கன்னா ரன்வேவை அடிக்கும். அதுவும் வந்து சிவிலியன் ஏர்கிராஃப்ட் போற ரன்வே அடிக்காது. ஓகேவா? மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் போற ரன்வே ஏர்ஃபோர்ஸ், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோடைய எதெல்லாம் முக்கியமான ஏர்ஃபோர்ஸோ அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ்னு எது நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை உடைக்கும். ஓகே, விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே உடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி துல்லிய தாக்குதல் மாத்திரம் தான் இந்தியா செய்யுமே தவிர 24 மணி நேரம் பறந்து அச்சமா அடிக்க மாட்டோமான்னு அவன் சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி B2 பாம்பர்ல இருந்து ஒரு பாம்பை போட்டு அவன் சொல்ற வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம். இது ஊந்துதா இல்லையா, டார்கெட் அச்சீவ் ஆச்சா இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரிலாம் தாக்குதல் பண்ணாது. நான் சொல்றது இந்த மேனுவல் கவர் சைஸ் இருக்குல்ல, நம்ம சென்னை கார்பரேஷன்ல எல்லா மேல மூடி தூக்கி நிக்குமே, ஒவ்வொரு தடவை வண்டி போகும்போது அப்படியே டபா டபா டபுன்னு அந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மூடி இருக்க சைஸ்க்குள்ள ராக்கெட் விடும் இந்தியா. ஓகே, மிசைல். ஓகே, அதுதான் பண்ணும் இந்தியா. தவிர பாகிஸ்தான்ல ஷபாஸ் ஷெரீப் மேல அடிக்கிற அளவுக்கு இந்தியா வந்து அவ்வளவு கேவலமான நிலையில இன்னைக்குமே போவாது. நாம செய்ய மாட்டோம். இந்திய ராணுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்டில்மேன் ஆர்மி. அதே மாதிரி 93,000 பேருக்கு சோறு போட்டு கொண்டு போய் விட்டோம். அதனால அமெரிக்க அதிபர் சொல்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்தியா அந்த மாதிரி அதிபர்களை தாக்குவதோ அதிபர்களை கடத்துவதோ இந்தியா செய்யாது. ஓகே, இந்தியா அமைதி நாடு. ஓகேவா? அது அவருடைய பார்வையில், ஏன்னா அவர் செஞ்சு பழக்கம், அதனால அவர் செய்யறாரு. ஓகேவா? சொல்றாரு. 2வது விஷயம், 3 கோடி மக்கள் சாவாங்கன்றது எதை வச்சு சொல்றாருன்னு தெரியாது. அது வந்து மேபி இவங்க வந்து இந்தியாக்காகவோ இல்ல ரஷ்யாக்காகவோ சைனாக்காகவோ ஏதோ மலை ஒன்று இருந்ததுதான், அந்த மலைக்குள்ள ஏதோ அணு ஆயுதம்லாம் வச்சிருந்தாங்களாம். அதை நம்ம அடிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்பெகுலேஷன் வந்து போரான்லாம் கொண்டு போய் போட்டாங்க அதுல. ஓகேவா? ஸோ கிரானா ஹில்ஸ் இடத்துல போய் போட்டதுனால அந்த மாதிரி தாக்குதல் வச்சிருந்ததை நம்ம தாக்குதல் பண்ணிட்டோம். அது வெடிச்சு பெருசா 3 கோடி பேர் செத்து போவாங்கன்னா அது யார் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். சரியா? அதுக்கப்புறமா இப்ப புதுசா ஒரு ரினியூ பண்ணிருக்காங்க ஒரு ஒப்பந்தம். இந்தியாவும் பாகிஸ்தானும் எவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருக்கோம், நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, நாங்க எவ்வளவு வச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்த தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த வாட்டி அது ஒழுங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த 3 கோடி பேர் சாவறது, இந்த ஊரை போய் பிச்சை எடுக்கிறவரை வந்து தாக்குதல் பண்ணி சாவடிக்கிறது, இதெல்லாம் இந்தியா செய்யாது. அத நீங்க சொல்ற அதாவது இந்த அன்னோன் கன்மன் வந்து யாரை தாக்குதல் பண்றாங்கன்னா திருவாளர் பொது ஜனத்தெல்லாம் சாவடிக்கல. இவெல்லாம் வாண்டட் லிஸ்ட், இவெல்லாம் சாவ வேண்டியவன். ஓகே, இவெல்லாம் சாவ முடியாத அந்த ஊருக்காரங்களே தான் கொள்றாங்களே தவிர இங்கேருந்து யாரும் போய் பண்றது இல்லை. சரியா? அதனால இதெல்லாம் வந்து அமெரிக்கா செய்யறதுனால மேபி அவர் வந்து வாய் தவறி வந்து அவர் செய்யறத வந்து இந்தியான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 3 கோடி பேரை சாவடிக்கிறது இந்தியா செய்யுமானா செய்யாது. அவர் சொல்லி நம்ம போற நிறுத்தல. 2வது சபாஸ் ஷெரீப் அடிக்கிறதுலாம் வேஸ்ட். ஏன்னா சபாஸ் ஷெரீஃபை வந்து அது அமெரிக்காவே பார்த்துக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து இதெல்லாம் நிறைய இப்ப முகமது யூனுஸ் சுட்டு ஓடினார் பாருங்க. 7 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்ப 21 லட்சம் கோடி கடன். சோ கடன்னா நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்குல்ல. அதனால 21 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு ஒரு கத்தார் ஏர்வேஸ் ஃபிளைட்ல ஏறி போயிட்டாரு மாண்புமிகு மேதகு முகமது யூனிஸ். அந்த மாதிரி சபாஸ் ஷெரீஃபும் போயிடுவாரு. ஓகே, இவரோட ஆட்டம் முடிகிற வரைக்கும் வச்சுப்பாங்க. அதனால இந்தியா அதெல்லாம் செய்யுமானா இந்தியா இதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. அவனே அவன் குழி நோண்டிக்கும் போது நம்ம எதுக்கு அதை போய் செய்யணும்? அது அவரு அப்படியே என்ன சொல்ல பப்ளிக்கா அழுகுறாரு அவர். இந்த மாதிரி நான் வந்து எந்த ஊர்ல போனாலும் என்ன மதிக்க மாட்டாங்க, கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனல்லாம் ஏன் இந்தியா பண்ணணும்? அதெல்லாம் தேவையில்லை. அமெரிக்கா அவங்களோட வேலையை வந்து அடுத்தவங்க செஞ்சதான் காமிக்கிறாங்க. ஓகே, உக்ரைன் ரஷ்யா வார் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை கடந்துருச்சு. ஸோ இந்த வார் வந்து எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இது தொடர்ந்துகிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முடிவு என்ன எட்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த வார் முடிஞ்சு போச்சுங்க. நான் தான் சொன்னேன். அதாவது 2022 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் ஆரம்பிச்சுது ரஷ்யாவில். ஓகேவா? ஸோ ஆரம்பிச்ச நான் என்னுடைய பார்வை வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சதுன்னா முடியல, அது முடியவே முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கிறவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். உக்ரைனோட சைஸ் என்ன, ரஷ்யாவோட சைஸ் என்ன, உக்ரைனோட கேப்பபிலிட்டி என்ன, ரஷ்யாவோட கேப்பபிலிட்டி என்ன. ஸோ உக்ரைனில் இருக்க தலைவருடைய பவுஷ் என்ன, ரஷ்யாவுடைய தலைவருடைய ஸ்டேச்சர் என்ன.
புட்டினையும் நான் ஜெலன்ஸ்கியும் ஒரே தட்டில் வைக்கவே முடியாதுங்க. இந்த கம்பாரிசன்லாம் வரும்போது நீங்க அதாவது நிறைய யூரோப்பியன் யூனியன் வந்து பேக் பண்ணுது உக்ரைனை. கண்டிப்பா ஏங்க யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதாங்க இங்க பிரச்சனை. அமெரிக்கா வந்து கைவிட்டாங்க, கிட்டத்தட்ட யூரோப்பியன் தான் இப்ப அவங்களுக்கு பேக் மாத்தி சொல்றீங்க. யூரோப்பியன் யூனியன் கை விட்டாங்க, ஓகே, அமெரிக்கா தான் புடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியன் சும்மா பேர்கள் லிப் சர்வீஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே சரி. ஐரோப்பிய நிதியை குறைச்சிட்டாங்க அமெரிக்கா அப்படி அதான் சொல்றேன். ஹங்கேரியை விட்டு பிளாக் பண்றாங்க. ஃபண்ட் கொடுக்கறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாரா இருந்தாலும் ஹங்கேரியை விட்டு பிளாக் பண்றாங்க. ஸோ அது தெரியாதா? ஸோ இந்த சந்தானம் காமெடி ஒன்று வரும், நீ போய் அதை எடுத்துன்னு வந்து இங்கே போடு, திருப்பி எடுத்துன்னு போய் அங்கே போடுன்ற மாதிரி. நீ என்ன பண்ற, ஃபண்ட் ரைஸ் பண்றேன்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்றது கொடு, அப்புறம் ஹங்கேரி நீ போய் அதை பிளாக் பண்ணுன்ற மாதிரி. அது அப்படிதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த வார் இட்ஸ் ஓவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன், புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுன்னா அந்த ரெண்டு பேருக்கு ஓரளவுக்கு அது ஒத்து போனோங்க. சும்மா சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேர் கொண்டு வந்து கம்பேர் பண்றதுன்றது, இந்த கம்பாரிசன் பண்ணுன்னு சொல்றதே கேவலமான விஷயம். அது மாதிரி ரஷ்யாவையும் உக்ரைனும் கம்பேரே பண்ண முடியாது. ரஷ்யாவை விட்டு பிரிஞ்சு போனவங்க தான் உக்ரைன். அந்த பிரிவுக்கான காரணமும் மேற்கத்திய நாடுகள் தான். அதுல இன்னும் கொண்டு அதாவது தூபம் போட்டு 1960 இருந்து இன்னி வரைக்கும் கொண்டு வந்து நாட்டை குட்டி சவராக்கன்னு தான் இவங்களோட வேலையை தவிர மற்றபடி ரெண்டு பேரும் ஒரே இன மக்களுங்க. ரெண்டு பேரும் எப்படி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு பாருங்க. இதே மாதிரி ஒரு போர், இந்த மாதிரி 2 அன்ஈக்குவல் பவர்ஸ், ஓகே, அது சண்டை போட்டாங்கன்னா எவ்வளோ பேர் கேஷுவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. ஆனால் ரஷ்யா எவ்வளோ பொறுமையாக மூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. டு பி ஃப்ராங்க், இந்தியா பாகிஸ்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் ஹேண்டில் பண்ணுது. நம்ம நினைச்சாலும் எவ்வளோ வி ஹேட் ஏர் சுப்பீரியாரிட்டி. நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த ட்ரம்ப் அவர்கள் குறித்து நீங்கள் கேட்கும் போது வி ஹேட் ஏர் சுப்பீரியாரிட்டி. நீங்கள் சொன்னதை செஞ்சிருக்க முடியும் இந்தியாவால். இந்தியாவோட விமானம் ஈரான் வரைக்கும் போயிட்டு வர முடியும் அந்த 10 நாள். அந்த அந்த இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அந்த பள்ளம்லாம் ரொப்பி அதுக்கப்புறம் மேலே தார் போட்டு உருட்டுற வரைக்கும் அந்த 10 நாள் 15 நாள் இருந்ததுல இந்த பேஸ், நூர்கான் ஏர்போர்ட்டு ஏர் பேஸ்லாம் இருந்ததுல, அதெல்லாம் கொட்டுற வரைக்கும் வி ஹேட் ஏர் சுப்பீரியாரிட்டி. ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் கூட, ரேடார்ஸ் கூட ஒர்க் ஆகல. ஓகேவா? எதுவுமே கிடையாது. அப்போ வி ஹேட் ஏர் சுப்பீரியாரிட்டி. நான் எப்படி வேணா பறப்பேன், உன் கண் எதிராக பறப்பேன். ஓகேவா? உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது லெவலில் தான் இந்தியா இருந்தது. ஆனால் இந்தியா செய்யல. அந்த மாதிரி தான் ரஷ்யாவும். நீங்க எவ்வளவுதான் பண்ணீங்கனாலும் தே ஆர் சுப்பீரியர், அவ்வளவுதான். ஆனாலும் எவ்வளவு பொறுமையா இந்த இரண்டு தலைவர்கள், நான் சொல்றேன், ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் எவ்வளவு பொறுமையாக ஹேண்டில் செய்தார்கள். 3 கோடி பேர் செத்து போவாங்க அவன் சொல்றான், ஆனா பாரத பிரதமர் இதுல பானை விட்டுருப்பா அப்படின்னு. அதே மாதிரி தான் புட்டின் அவர்களும். ஸோ அதனால இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 20 நாடுகள், உக்ரைன். ஸோ அதனால ஜெலன்ஸ்கி வந்து திரும்ப அவர் நடிக்க போனார்னா நல்லது. ஸோ நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை நாடு குட்டி சேவரா போயிட்டு இருக்கு. பேசாம அவர் திரும்ப போய் நடிக்கலாம், காமெடியன் வேலை பார்க்கலாம், இல்ல பியானோ வாசிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஜெலன்ஸ்கி பண்ணாருன்னா நாடு திரும்ப வந்து ஏதாவது வரதுக்கான சாத்தியம் இருக்கே தவிர திரும்ப திரும்ப தப்பு, அதாவது தப்பு பண்ணியாச்சு, நாடு குட்டி சேவரா போச்சு. இதுக்கப்புறம் திரும்ப நீ அதே தப்பு திரும்பி செய்வேன். 2 mistakes doesn't make 1 correct. அவ்வளவுதான். ஸோ தப்பு நடந்து போச்சு, நீ தெரியாத ஆழம் தெரியாம காலை விட்ட, போட்டு பொழந்துட்டாங்க. ஸோ ரஷ்யா வந்து தனியா 20 பேரை, இந்த ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி அகைன் 20 பேர் சேர்ந்து ஒருத்தன் நடிக்க வரான், அவன் நின்று சண்டை போடுறான் 4 வருஷமானா அப்போ யார் பவர்ஃபுல் நீங்களே முடிவு பண்ணீங்க. இதுக்கு மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அமெரிக்கா அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டதுன்னு தான் சொல்றேன். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து இதையே வந்து முதல்ல டிராக்டர்ல ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு சன்ஃப்ளவர்ல வந்து நிக்கிறீங்க, நடுவில் வந்து கோஸ்ட்லாம் பொய்யெல்லாம், கோஸ்ட் ஆஃப் உக்ரைன்லாம் ஒன்று ஒரு பைலட்டை வந்து காமிச்சிங்க. எவ்வளோ நரேட்டிவ் போய் சொல்லுவீங்க. அங்கே உக்ரைன் மக்கள் பாவம், உக்ரைன் மக்களை சட்டையெல்லாம் கைட்டு, உக்ரைனோட இது தெரியும்ல டெம்பரேச்சர் ரஷ்யா மாதிரி தான் டெம்பரேச்சர், ரொம்ப லோவா சப்ஜீரோ டெம்பரேச்சரில் ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு கரண்ட் கம்பத்தை வச்சு டேப் அடிச்சு ஓட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைமையை வந்து உக்ரைன் மக்கள் விரும்புகிறார்கள். அமெரிக்கா வந்து இதெல்லாம் ஒரு வார் கிரைமா பார்க்காதா? ஸோ உங்களுக்கு தேவையானபடி இருக்கும்போது அதெல்லாம் நல்லது. அவன் ஜெலன்ஸ்கி பண்ணா கரெக்ட். இப்போ வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வருது. புட்டின் அவர்கள் குழந்தைங்கள்லாம் கடத்தின்னு போயிட்டு அர்த்தம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பத்தில். கடைசியில் அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இவங்க ஊருக்கு போன குழந்தைங்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதை தான் அவங்க செக் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்றெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைன் வார் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ ஆனால் இதை ஒத்துக்கொள்வதற்கு சில பெரிய நாடுகளுக்கு, பெரிய மனிதர்கள் மனம் இல்லாததுனால அப்பாவி மக்கள் சாகுகிறார்கள். அதுலேயும் சாகிறதுக்கு இந்தியா வாங்குற ரஷ்யன் ஆயிலோ காரணம் கிடையாது. அவங்களுடைய மேலாதிக்கமும் அவங்களுடைய இம்பீரியலிஸ்டிக் தாட்ஸும் தான் காரணம் தவிர வேறு இல்லை. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் புவிசார் அரசியல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு அப்படின்னு. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் வந்து ரொம்ப நன்றி. ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.